அதை எடுத்துகிட்டு அதை நல்லா ஒரு 4-5 முறை நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு நல்லா எடுத்துங்க. இப்போ வேக வச்ச பருப்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு வழக்கம் போல் நம்ம தாளிக்கிற மாதிரி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். இது ரெண்டும் நல்லா வெடித்து வரணும். இது நல்லா வெடித்த பிறகு இதன் கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு பற்களையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. எல்லாமே நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு சின்னதாக பொடியாக நறுக்க முடியுமோ அது போல் நறுக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்ல ஒரு செரிமானத்தை கொடுக்கும். அதே போல் பூண்டு, இப்போ இதோட பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது